வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5D ஒர்க்லேயே ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம 5D ஒர்க் பண்ணும்போதே நம்ம பட்டர்ஃப்ளைல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் எதுவும் போடலை. அதாவது ஒரு பக்கம் மட்டும் நான் தனியாக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இது ஸ்டார் ஜமிக்கி நல்லாயிருக்கும் சீக்வன்ஸு. இதை நம்ம ப்ரூச்சோஸ் ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஹாரி ஒர்க் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுலேயே கலர் டபுள் சைடாக நிறைய கலர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோ அதே மாதிரி இந்த வயலட்டு இதுலேயே நிறைய கலர் இருக்குது. இப்போ இந்த கார்னரில் மட்டும் நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஒரே ஒரு கட் பீடும் ஒரே ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. 6 நீடில் தான் எடுத்திருக்கேன். நம்பர் 23 நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பீடு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கட் பீடும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லூப்லாக் கொடுங்க. ஒரு ஸ்டிச்சு கொடுத்து சீக்வன்ஸ் ஹோல்குள்ளே விட்டு ஒவ்வொன்றுக்கும் லூப்லாக் கொடுத்துருங்க. அந்த லூப்பை சீக்வன்ஸ் ஹோல்குள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி அழகாக இருக்கும். இதே மாதிரி பக்கத்தில் நெருக்கமாக கொடுங்க. ஃபுல்லாக ஓரத்தில் இந்த கார்னரில் மட்டும் நான் கொடுக்குறேன். ஒரு கட் பீடு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஸ்டார் சீக்வன்ஸு மேலே மேலே கொடுங்க. நல்லாயிருக்கும். இந்த என்ன ஷேப் வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் கொடுங்க. கட் பீடு ஒரு ஸ்டார் சீக்வன்ஸ் இதே மாதிரி நெருக்கமாக மேலே மேலே பக்கத்தில் மேலே மேலே இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த இது நல்லா நெருக்கமாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கார்னரில் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு இந்த கார்னரில் அதே மாதிரி கொடுக்கலாம். இந்த கார்னரில் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி இந்த பார்டரில் இதில் த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த பார்டரில் ஒன்று கொடுத்துருங்க. ஒரு கட் பீடு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் லூப்லாக கொடுத்துருங்க. இப்படியே நம்ம கண்டினியூவாக கூட நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். வரிசையாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். லூப்லாக் கொடுக்க உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா, லூப்லாக் கொடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம கண்டினியூவாக பண்ணலாம். த்ரெட்டு தெரியாது. நைலான் த்ரெட் நம்ம ஸ்டிச்சு போடுறதுனால த்ரெட்டு தெரியாது. இந்த சீக்வன்ஸ் ஹோல்குள்ளே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஓரத்தில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இந்த சைடு நம்ம போட்டு முடிச்சிடலாம். இப்போ சுற்றி அவுட்லைனில் நான் ஜரி த்ரெட் கொடுக்குறேன். செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் கொடுங்க. குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுங்க.
ஸ்டிச்சஸ் வந்து அவுட்லைனில் அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ஸ்டிச்சு, இங்கிட்ட ஒரு ஸ்டிச்சு அப்படியே நெருக்கமாக கொடுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், அதனால நம்ம செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் வந்து அப்படி போட்டுக்கலாம். நல்லா நெருக்கமாக போடுங்க. கட் பண்ணாலே நம்ம வந்து செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச் வந்து உருட்டு தையல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு பிடிச்சிடலாம். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி நான் வந்து அவுட்லைனில் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம். நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ இதில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்பேஸ் சின்ன ஸ்பேஸாக தான் இருக்குது, அப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க. அதாவது சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். வெறும் லாங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கூட கொடுக்கலாம், ஆனால் வந்து அது கேப்பில் வந்து கொடுக்க முடியாது. இப்போ லாங் ஸ்டிச்சு, ஒரு குட்டி ஸ்டிச் அந்த சீக்வன்ஸுக்கு அடியில் கொடுங்க. அப்போ தான் அந்த த்ரெட் வந்து அழகாக தெரியும். வரிசையாக நெருக்கமாக கொடுங்க. ஒரு குட்டி லாக்கு. அந்த கேப்பில் ஃபுல்லாக நான் த்ரெட் ஒர்க் தான் கொடுக்குறேன். அப்படியே ஷேப்புக்கு தகுந்தாப்பில் அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. லாங் ஸ்டிச்சு, ஒரு குட்டி ஸ்டிச் அப்படி கொடுங்க. நல்லா நெருக்கமாக கொடுங்க. ஸ்டிச்சு வந்து நெருக்கமாக கொடுங்க. சீக்வன்ஸை தூக்கி விட்டு த்ரெட் ஒர்க் கொடுங்க. அப்போ தான் சீக்வன்ஸ் அடியிலேருந்து த்ரெட் ஒர்க் வர மாதிரி இருக்கும். நம்ம லாங் ஸ்டிச் குட்டி ஸ்டிச் போட முடியல, லாங் ஸ்டிச் குட்டி ஸ்டிச் போட முடியல அப்படின்னா நம்ம நெருக்கமாக செயின் ஸ்டிச் கூட போட்டு முடிச்சுருங்க. ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் அப்படியே போட்டு முடிச்சுருங்க. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஜரியில் வந்து அப்படியே நம்ம பட்டன் ஃபுல் ஸ்டிச் கொடுக்கலாம். டபுள் சைடாக தெரியுற மாதிரி நான் வந்து ஜரி த்ரெட்லேயே கொடுக்குறேன், அவுட்லைன் கொடுக்குறேன். அதாவது வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும். என்ன ஷேப் இருக்கோ அது தகுந்தாப்பில் அப்படி கொண்டு வாங்க. திருப்பி ரிவர்ஸ், ஒரு குட்டி லாக்கு, திருப்பி செயின் ஸ்டிச் போட்டு ஷார்ட்டாகவும் லாங்காகவும் போட்டுகிட்டே வாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொடுங்க, இந்த மாதிரி. அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், வெறும் ரிவர்ஸ் எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கூட கொடுக்கலாம். நம்ம என்ன ஷேப் இருக்கோ அது தகுந்தாப்பில் அப்படி கொடுங்க. கேப் விட்டு கொடுக்கும்போது டபுள் சைடாக தெரியும்.
லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இங்கேருந்து எடுங்க, திருப்பி ரிவர்ஸ் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதை செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி ரிவர்ஸ். அவ்வளோதான், லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போ வந்து எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, இந்த ஒர்க்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த சீக்வன்ஸ் வந்து லைட்டாக அந்த மாதிரி மேலே அந்த ஜரி த்ரெட்டை விட வெளியே அப்படியே தூக்கி விட்டுக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து அந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னும் வந்து அந்த த்ரெட்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமை வந்து தலைகளாக திருப்பியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த த்ரெட்டு, நம்ம ஜரி த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அவுட்லைனில் ஃபுல்லாக கம்மு போட்டுக்கோங்க. இப்போ அவுட்லைனில் ஃபுல்லாக கம் போட்டுருங்க, நல்லா தாராளமாக கம்மு போடுங்க. அதே மாதிரி சென்டரில் இந்த மாதிரி நல்லா கம்மு போட்டுருங்க. அவுட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேயே நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக வந்து கையை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சின்ன பிட்டு துணி, நான் ஒயிட் கலர் கிளாத்தே எடுத்திருக்கேன், அப்படியே நல்லா ஸ்டிஃபாக அப்படியே ஒட்டி வச்சுருங்க. நல்லா காயட்டும். இது எதுக்கு நம்ம கிளாத் ஒட்டுறோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி போட்டிருக்க ஸ்டிச் எதுவுமே தெரியாது, ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதனால் நல்லா கம்மு வச்சு நல்லா ஒட்டிடுங்க. ஓகே, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இந்த காஞ்ச பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பின்னாடி கிளாத் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். சிசரை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக கட் பண்ணாமல் சும்மா ரஃப்பாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கம்மு போட்டு ஒட்டியிருக்கோம் நல்லாவே, அதனால் இந்த மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சு போட்ட எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இந்த பீஸே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண அந்த ஓரத்தில் பிசர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணிடலாம். சிசரை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்ஸாக் போட்டிருக்கனால நம்ம அந்த ஜரி த்ரெட்டில் படாமல் அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜரி த்ரெட்டில் படக்கூடாது. ஜரி த்ரெட்டை கட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே ஸ்டிச்சு வந்துடும். அதனால் அந்த கார்னரில் மட்டும் அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா நம்ம ஃபேப்ரிக்கில் ஒட்டியிருக்கனால பிசுறு வராது. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கிளாத்தில் இந்த மாதிரி பிசுறு பிசுறாக வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வராது. இதையும் கட் பண்ணிடுங்க. கார்னரில் ஏன்னா கம்மு ஓட்டியிருக்கோம், அந்த கம்மு ஓட்டியிருக்கனால பிசுறு வராது. இந்த பீஸ் அப்படியே நம்ம கார்னரில் அப்படியே கட் பண்ணிடலாம். ஏன்னா கம்மு போட்டிருக்கனால பிசுறு வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிடுங்க. இன்னொரு பீஸையும் அதே மாதிரி கட் பண்ணிடுறேன். ஜரி த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது, நம்ம போட்ட ஸ்டிச்சு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கார்னரில் பார்த்து சிசரை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. சிசர் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் வரும்.
இந்த மாதிரி. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து கம்மு போட்டிருக்கனால நம்ம போட்ட ஸ்டிச் எதுவுமே தெரியாது. ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். முன்னாடி வந்து டிசைன் இருக்கும், பின்னாடி வந்து இந்த மாதிரி கிளாத் ஒட்டியிருக்கனால ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த 2 பீஸுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண பீஸை வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லையா, இப்போ இதிலே வந்து நான் பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வைக்க போகிறோம். அப்போ இதோட கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த சீக்வன்ஸ் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்னரில் ஃபுல்லாக கொடுங்க. நம்ம இதுக்கு பண்ண மாதிரியே நம்ம கார்னரில் ஃபுல்லாக கொடுக்கலாம். இதில் கட் பீடும் இந்த சீக்வன்ஸும் வச்சு கொடுக்குறேன். இதே மாதிரி லூப்லாம் கொடுத்துருங்க. லூப்லாம் கொடுத்து பக்கத்தில் கூட அப்படியே ஸ்டிச் கூட போட்டு வரலாம். இந்த மாதிரி கூட கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சக்கரி அதாவது இந்த சீக்வன்ஸ் ஹோல்குள்ள ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கொண்டு வாங்க. அதை 4 லேயர் கொடுத்து அடுத்து மேலே கொண்டு வந்துருங்க. கார்னர்ல அப்படியே இங்க வந்து 3 லேயர் 4 லேயர், இங்க அடுத்து வந்து 3 லேயர், அடுத்து வந்து 1 லேயர் கொடுங்க. மேல மேல அடுக்கடுக்கு அப்படியே கொடுங்க. நான் போட்டு முடிச்சிருங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த லேயர்ல, இந்த இருக்கிற லேயர்ல அப்படியே கொடுத்துருங்க. நல்லா நெருக்கமாக ஸ்டிச் கொடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் அதே மாதிரி நெருக்கமாக கொடுத்துட்டே வாங்க. நம்ம சின்ன ஃப்ளவரில் பண்ணோம்லையே அதே மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கார்னரில் இருக்கேன், இன்னும் 2 லேயர் கொடுக்குறேன். ஒரு 2 லேயர் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோ அந்த இடத்துல இந்த போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோ அந்த கார்னர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு நான் போட்டு முடிச்சிடலாம். இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் இந்த உடம்புக்கு வந்து நான் வந்து ஜர்தோசி ஒர்க் கொடுக்குறேன். பேஸ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ ஸ்டிச்சு. இங்கே நான் போட்டுருங்க. கிராஸாக கொடுக்கலாம். இப்போ வந்து பீஸ் வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. மேலே இருந்து
ஒரே மாதிரி பீஸை கிராஸாக கொடுங்க. நான் சில்வர் கலர் ஜரி த்ரெட், நான் வந்து சில்வர் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஒரு குட்டி லாக்கு திருப்பி மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. இதில் வந்து சுற்றி வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ இந்த ஹெட் போர்ஷனுக்கு வந்து நான் வெறும் பீட்ஸ் ஒரு கட் பீடு கூட கொடுக்குறேன். நல்ல ஒரு சைனிங் லுக் கிடைக்கும். வரிசை அப்படியே கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே சென்டரில் ஒரே ஒரு கேப்பில் ஃபுல்லாக அந்த இது கொடுத்துருங்க, கட் பீடே கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. இந்த இதுக்கும் நான் வந்து கட் பீடே கொடுக்குறேன். ஏன்னா மேக்ஸிமம் கட் பீடு கொடுக்கும்போது நல்ல ஒரு சைனிங் லுக் கிடைக்கும். இந்த ஒரு பீடு கொடுத்தோடனே ஒரே ஒரு ரவுண்டு பீடு 3mm ரவுண்டு பீடு லூப் லாக் கொடுத்துருங்க. இந்த லூப்பை வந்து வீடுக்குள்ள விட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா லூப் லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு இருக்கலாம், இதே மாதிரி கட் பீடு கொடுத்துருங்க. இதுலேயே அதே மாதிரி லூப் லாக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் போட்ட மாதிரியே தான். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் ஸ்டிச்சு நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ப்ளூ கொடுத்துருந்தோம் இல்லையா, இதில் வந்து நான் பிங்க் எடுக்கிறேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாங்காக ஒரு குட்டி லாங், திருப்பி இதே மாதிரி லாங் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்டிச். அதே மாதிரி இந்த சைடு இப்போ நம்ம ஒரு போர்ஷன் முடிச்சாச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த போர்ஷன் முடிச்சிருங்க. ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துடலாம். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுங்க.
நம்ம அவுட்லைன் போட்டிருக்க இடத்துல ஃபுல்லாக ஸ்டிச் வந்து போட்டுருங்க. டபுள் லைனாக கொடுத்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, சீக்வன்ஸை தூக்கி விட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இந்த இதை இப்படி வச்சுக்கோங்க. நார்மல் தையல் ஊசியில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக அதே சேர்த்து வச்சு 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2-3 ஸ்டிச் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ ஸ்டிச்சு போட்ட பிறகு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து எம்போஸ்டாக தெரியும். இந்த மாதிரி தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே பேட்ச் ஒர்க் பண்ணதில் வந்து கீழே கிளாத் ஒட்டியிருக்கனால அந்த போட்ட ஸ்டிச் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு ஸ்டிச்சும் நல்லா டைட்டாக போட்டுருங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து 5D ஒர்க்கு. கீழே வந்து ஒரு அதாவது பட்டர்ஃப்ளை இருக்கும், மேலே வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கனால ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தூக்கி விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 5D ஒர்க்கு. பட்டர்ஃப்ளைலே வந்து நம்ம வந்து 5D ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து சின்ன பட்டர்ஃப்ளைல சுற்றி வந்து நம்ம சிக்ஸாக் போட்டிருக்கோம். அதே மாதிரி பெரிய பட்டர்ஃப்ளைலே நீங்கள் சிக்ஸாக் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க் மாதிரி வரும். நீங்கள் வந்து இது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு 5D ஒர்க் எஃபெக்ட் உள்ள ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீக்வன்ஸில் வச்சு பண்ணலாம். த்ரெட் ஒர்க்லாம் உள்ளே கொடுத்துருக்கேன். இதை தூக்கி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக தெரியும். சென்டரில் வந்து நம்ம ஏற்கனவே ஹைலைட் பண்ணியிருக்கோம். கட் பீடில் கொடுக்கும்போது நல்ல ஒரு சைனிங் லுக் கிடைக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பட்டர்ஃப்ளைல நம்ம பண்ணியிருக்கோம் 5D ஒர்க் மாதிரி. இதிலே நீங்கள் உள்ள க்ரியேட்டிவிட்டியாக வேறு நீங்கள் ஸ்டிச்சு கூட கொடுக்கலாம். வேறு ஸ்டிச்சு கூட கொடுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல கொடுக்கலாம். இந்த ஸ்டார் சீக்வன்ஸ் வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.